ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின் சமையல். இன்றைக்கி நம்ம ரின் சமையல் சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய 1 கப் அளவு பாசிப்பருப்பு இருந்தால் போதும். எல்லாருக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும். ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஈஸியான ஸ்வீட் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக 1 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பவுலில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வடிகட்டி எடுத்தோம்னா வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கடாயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும். வறுத்து நம்ம உக்காரை செய்யும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. பருப்பு கருகிராமல் வறுத்துக்கணும். இப்போ பருப்போட கலர் லைட்டாக மாறி இருக்கு. இது மாதிரி மாறினதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இது மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு செய்யும்போது ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் எந்த கப்பில் நம்ம பருப்பளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுறணும். இது மாதிரி தண்ணி லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவை சேர்க்கும்போது சீக்கிரமாகவே பருப்பு வெந்துடும். இப்போ கட்டிகள் இல்லாமல் கரைச்சாச்சு. இது மாதிரி கெட்டியான பாத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வேகலை அப்படின்னா சூடான தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் பருப்பை வேக வச்சுக்கணும். லைட்டாக குருணையாக இருக்க மாதிரி தான் நம்ம அரைச்சிருக்கோம். அதனால் பருப்பு வெந்துருச்சான்னு நம்ம ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். எந்த கப்பில் பாசிப்பருப்பு அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுறணும். 1 கப் அளவு சர்க்கரை சேர்க்கும்போது இனிப்பு சரியாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு தித்திப்பாக வேணும் அப்படின்னா 1.25 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா சர்க்கரை உருகி கொழப்பான பதத்துக்கு வந்துடும். கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சு கிண்டிடலாம். 1 கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு நான் சேர்க்குறேன். நெய்யில் வறுக்காம தான் நான் சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் நெய்யில் வறுத்துட்டு கூட முந்திரி பருப்பை சேர்த்துக்கங்க. வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறணும். ஓரளவு நாம் சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வற்றி கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சு. பாசிப்பருப்பு நல்லா திரண்டு வர்றதுக்காக முக்கியமான பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவு அவளை கடாயில் வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த பொடியை பருப்பில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த மாதிரி கலக்கும்போது பருப்பு கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதே சமயம் கடாயில் ஒட்டாமல் இருக்கும். இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நமக்கு கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகும். ரொம்பவே ஈஸியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி. இந்த ஸ்வீட் ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செட்டிநாடு உக்காரை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.